வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய டெய்லரிங் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்க்கான வீடியோ வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் ஹிப்கர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த பேட்டர்னுக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஹிப் கர்வ்னா நமக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகி ஒரு ஸ்கேல் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குர்த்தி, சுடிதார் பேட்டர்ன் அந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோப் வந்து கொடுப்போம். அதாவது வேஸ்ட்லேருந்து ஹிப் வரைக்கும் ஒரு ஸ்லோப் மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம வந்து ஹிப் கர்வை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப் கர்வ் தான். இப்போ மேலே ஆம்கோல்லேருந்து இந்த வேஸ்ட் பார்ட் வரைக்கும் ஒரு சின்ன பெல்ட் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இது வந்து நீங்கள் நார்மலான ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், கீழே உள்ள பாட்டம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் பார்ட்லேருந்து கீழே அதாவது ஹிப் வரைக்கும், ஓகேவா, ஹிப் வரைக்கும் ஒரு பெண்டான ஒரு ஷேப் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சுடிதார் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு நிறைய பேர் இந்த ஸ்லோப் வந்து அந்த கோடு வந்து வரைவோம், அது வந்து இவ்வளோ அளவு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து குர்த்திக்கு பார்த்தாச்சு. இப்போ பேண்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேடிஸ் பேண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி உங்களுக்கு, அதாவது லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் ஆகி ஒரு ஷேப் மாதிரி வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரும். இப்போ இதை எப்படி வரையணும் அப்படின்னா, நீங்கள் மேலே இருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணும்போதே கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கு தெரியுமா? ஸோ அதனால் ஸ்கேலை இந்த மாதிரி ஹிப் கர்வ் அப்படி வச்சுட்டு நீங்கள் மேலே இருந்து ஒரு சின்ன பெண்ட் அந்த ஷேப்க்கு சரியாக நீங்கள் வரைஞ்சி விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுடிதாருக்குள்ளே அந்த பேண்ட் ஷேப் வந்து சரியாக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டூலையும் நீங்கள் கரெக்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.